மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட திமுகவின் சார்பில் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முரளிதரன். முரளி, தேர்தலில் போட்டியிட கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து சொல்லுங்க. பனிமலர், அதாவது இன்று காலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக கனிமொழி திமுகவின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன் போன்ற பலருடன் வந்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்கள் அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். திமுகவிடம் 23 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் நீங்கள் எந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 22 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டே ஒரு ராஜ்யசபா இடத்தை வென்று காட்டியவர் தலைவர். அவர் இருக்கும் தைரியத்தில் தான் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஆனால் கட்சி வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன என்றால், தேமுதிகவுடன் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தியதை அடுத்து தேமுதிக திமுகவிற்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு உறுதி செய்யப்படாத தகவலாகத்தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் திமுக தற்போது தன்னுடைய கனிமொழியை வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். அவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்புமனுவில் திமுகவின் 23 எம்எல்ஏக்களில் 20 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பனிமலர், இப்போ தேமுதிக வந்துட்டு அவங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் என்ற நிலையில தான் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. இப்ப இது இல்லாத பட்சத்துல இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட்டா திமுகவோட நிலை என்னவா இருக்கும்? தேமுதிக ஆதரவளிக்காவிட்டால் திமுகவின் நிலை மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். ஏனென்றால் திமுகவிடம் வெறும் 23 எம்எல்ஏக்களே இருக்கிறார்கள். அந்த நிலையில் சிபிஐ ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதற்கு பிறகு சிபிஎம் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்றால் அதிமுகவும் தன்னுடைய ஆதரவை அவர்களுக்கு 2வது வாக்குகளை அளிக்கக்கூடும். அந்த கட்டத்தில் திமுகவிற்கு சற்று சிக்கலான சூழல் தான் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தபோதும் தேமுதிகவின் ஆதரவு தான் இதில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நேற்று டிகேஎஸ் இளங்கோவன் தேமுதிக வட்டாரங்களில் பேசியதாகவும் அவர்கள் ஆதரவை அளிக்க முன்வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே வெற்றி உறுதியான நிலையில் தான் கனிமொழி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பனிமலர்.